अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான் தேவநாதன். அந்த எம்பெருமானுக்கு தெய்வநாயகன் என்றும் தேவநாயகன் என்றும் அடியவர்க்கு மெய்யன் என்றும் அச்சுதன் என்றும் பல பல திருநாமங்கள் உண்டு. அவனை குறித்து அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திரத்தை பிராகிருத பாஷையிலே அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அதிலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் தெரிவித்து அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை வர்ணித்து அவனுடைய அடியார்களுடைய பெருமையை சொல்லி அந்த அடியார்களுக்கு அவன் கொடுக்கும் சிறப்பை சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் அவனிடத்திலே பரிபூர்ண சரணாகதி பண்ணும் விதமாக தம்முடைய தோஷங்களை எல்லாம் அவனிடத்திலே விண்ணப்பிக்கிறார். ஏனென்றால் சரணாகதி பண்ணுகிற பொழுது அகமஸ்மி அபராதானாம் ஆலயா என்று நம்முடைய குற்றங்களை எல்லாம் தெரிவித்து கொள்ள வேணும் என்று சொல்லியிருக்கிறபடியினாலே தமக்கு தோஷங்கள் இருப்பதாக அவர் அவையடக்கத்துடன் கூறிக்கொள்ளுகிறார். உண்மையிலே இந்த தோஷங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது என்றால் நாம் கொள்ள முடியும். இவையெல்லாம் நமக்கு இருக்கின்றன. இந்த ஸ்தோத்திரங்களை நாம் விண்ணப்பிக்கிற பொழுது நமக்கு இவை இருக்கின்றன, ஆகினாலே நமக்கு விண்ணப்பிப்பதற்காக அவர் அருளி செய்தார் என்றுதான் நாம் கொள்ள வேணும். அவர் 78வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், நான் இந்த உலகத்து இன்பங்களையே பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறேன், இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன், பாபங்களையே செய்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. ராத்திரிம் திவசம் அச்சுத திருடித பதந்தியாயுர் த்ருமகண்டானி திருஷ்ட்வாபி திருப்த மனசம் பாலமிதானீமபி பரஸ்வமாம் அப்ரமத்தா. நம்முடைய ஆயுள் எப்படி கழிகிறது என்றால் திருமழிசை ஆழ்வார் அற்புதமாக தெரிவித்தார் திருச்சந்த விருத்தத்திலே. வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பெய்தி மாழு நாள் அதாதலால் வணங்கி வாழ்த்தன் நெஞ்சமே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாழ்களாகி நாள்கள் செல்ல என்கிறார். நம்முடைய அதாவது நாள்களெல்லாம் வாழ் போலே என்கிறார். இல்லையா, ஒரு பெரிய மரத்துண்டு இருக்கிறது, அதை அறுப்பதற்கு வாளை போடுகிறான். இந்த வாளாலே அறுத்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் அது போகிற பொழுதும் அறுக்கும், வருகிற பொழுதும் அறுக்கும். அதுபோல் நம்முடைய நாள்களெல்லாம் என்ன ஆகிறது, வாளை போலே நாள் என்கிறார். அது அப்படியே போக ஒரு நாள் போக போக நம்முடைய ஆயுசு குறைந்து கொண்டே வருகிறது. அது போன்ற விஷயத்தை அவர் அப்படி உதாரணத்தாலே தெரிவித்தார். கிட்டத்தட்ட அதே போல இங்கே இவரும் கூட வேதாந்த தேசிகனும் இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், ராத்திரிம் திவசம் அச்சுத அச்சுத. ராத்திரிம் திவசம் என்னால் இரவு பகல் மாறி மாறி வருகிறது. இரவு பகல் மாறி மாறி வந்தால் என்ன நினைக்கணும், அதை பற்றி சாஸ்திரங்களிலே மகாபாரதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், நந்தந்தி உதித்த ஆதித்யே நந்தந்தி அஸ்தமிதே ரவௌ என்று எல்லாரும் சூரியன் உதித்தால் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அதே போல் சூரியன் மறைந்து இரவு வந்தால் சில பேர் சந்தோஷப்படுகிறார்கள். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி. இரவு வந்தால் சந்தோஷப்படுவது யார்? நாம் இன்பங்களை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறவன் இரவு வந்தால் சந்தோஷப்படுகிறான். நாம் விடியற்காலை நமக்கு வியாதியில் இருப்பவன், கஷ்டத்தில் இருப்பவன், பொழுது விடிந்தால் நமக்கு போது போகும் என்று பொழுது விடிந்தால் சந்தோஷப்படுபவர்கள் சில பேர் இருக்கிறார்கள்.
ஆனால் இவர்கள் எல்லாருமே ஒன்றை மறந்து விடுகிறார்கள். இப்படி இரவும் பகலும் மாறி மாறி வர வர என்ன ஆகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கழிகிறது, வீணாய் போகிறது, எல்லாம் போயிட்டு நம்முடைய ஆயுசு குறைந்து கொண்டே வருகிறது. எப்படி ஏற்றச்சாலில் இருக்கக்கூடிய தண்ணீர் குறைந்து கொண்டே வருமோ அதுபோல தான் ஏற்றச்சால் கீழே போகிறது, மேலே போகிறது, கீழே போகிறது. கீழே போகிற பொழுது தண்ணீரை முகந்து கொண்டு வருகிறது, மேலே போகிற பொழுது தண்ணீரை கொட்டி விடுகிறது. அதுபோல் நம்முடைய ஆயுசும் போயிட்டே இருக்குது. ஆனால் இதை தெரிந்து கொள்ளலை. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ராத்திரிம் திவசமச்சுத திருட்டித பதந்தி ஆயுகு துருமகண்டானி. அதாவது நம்முடைய ஆயுசு என்ன ஆகிறது, பதந்தி அப்படியே குறைந்து கொண்டு விழுகிறது. எப்படி விழுகிறதுன்னா, திருமகண்டானி இவ மரங்கள் வெட்டுப்பட்டு விழுகிறா போலே மரத்துண்டுகள் அது என்ன ஆகிறது, வெட்டுப்பட்டு கீழே விழுகிறதே, வாளாலே அறுக்கப்படுகிற பொழுது இந்த இரவும் பகலும் ஒரு வாழ் போலே இருந்தால் அதால் அறுக்கப்பட்ட மரத்துண்டு போல நம்முடைய ஆயுள் என்ன ஆகுது, அப்படியே வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நாளும் கழிந்து நாம் எத்தனை நாள் இருப்போம் என்கிறது யாருக்கு தெரியும்? ஒவ்வொருடைய வாழ்நாளும் இப்படி கழிந்து கொண்டிருக்கிறது நமக்கு. ஏன்னா ஒருவருக்கும் வாழ்நாள் நிலையானதன்று. அதாவது ஜாத்தசிய துருவோ மிருத்யு என்று கூட கீதையிலே பகவானும் தெரிவித்தான். அதனால் பரிவர்த்தினி சம்சாரே மிருதா கோவான மிருதா கோவான ஜாயத்தே என்றெல்லாம் சொல்லும்படியாக இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட இதையெல்லாம் பார்த்தும் கூட எனக்கு தெளிவு ஏற்படலை. இவர் தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். என்ன சொல்லுகிறார்? திருஷ்டுவாபி திருப்த மனசம். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்த பொழுதும் கூட நான் எப்படி இருக்கிறேன்? திருப்த மனசம், செருக்கு கொண்டவனாய் இருக்கிறேன். இன்னும் நிறைய நாள் இருக்க போவதாக நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் எனக்கு வயசாகி விட்டது. நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கும் தலை நரைத்து விட்டது. ஆனாலும் கூட பாலம் இதானாம் அப்பிரமத்தா. நான் எப்படி இருக்கிறேன்னா, பாலம் இதானீமபி, மனசுக்குள்ளே நான் இன்னும் என்னை சிறுவனாகவே நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றும் வயசாகலைன்னா, மற்றவர்களுக்கு தான் வயசாகிடுது. நான் இன்னும் அப்படியே சிறுவனாகத்தான் இருக்கேன், எனக்கு இன்னும் நிறைய ஆயுசு இருக்குது என்று இப்படியெல்லாம் நினைக்கிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்காக சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தை என்று சொல்லுக்கலாம். அப்படிப்பட்ட என்னை பரஸ்வ மாம், என்னை நீ தாங்கி அருள். நீ என்னை என்ன பண்ண வேணும்? அப்பிரமத்தா மாம் பரஸ்வா, நீ கவனத்துடன் என்னை நீ ரட்சித்தருள வேணும். அதாவது என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே வாழ்க்கை நிலையானது அல்ல என்று தெரிந்து கொண்டும் கூட இன்னும் கூட இந்த உலகத்திலே நெடுநாள் வாழ விரும்பியவனாய், நெடுநாள் வாழப்போவதாக நினைத்து கொண்டிருப்பவனாய், நான் இன்னும் சிறுவன்தானே என்று நினைத்து கொண்டிருப்பவனாய், இப்படி என்றோ நான் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய வாழ்நாள் இன்னும் நிறைய நாள் இருக்கிறது, நிலையானது என்றெல்லாம் ஒவ்வொருவரும் அப்படி தான் நினைக்கிறார்கள் இல்லையா? எல்லாரும் நான் உள்படத்தான் சொல்லுகிறேன், எல்லாரும் அப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் நிலையாக இருக்கு. எல்லாம் எத்தனையோ பேருடைய மரணத்திற்கு போகிறோம். போனால் இதே போல் நமக்குந்தான் என்பது அங்கே மறந்து விடுகிறது. நமக்கு என்றைக்குன்னு தெரியலை. அது எந்த நாளேல் அறியேன் எனக்குள்ளனா, நம்மாழ்வார் அருளி செய்கிறார். எனக்கு என்னைக்கு வைத்திருக்கிறாய் நாள் என்கிறது எனக்கு தெரியலையேன்ற. நல்ல வேளை நமக்கு தெரியலை. தெரிந்திருந்தால் என்ன, இப்பொழுது பிடித்த கவலைப்பட ஆரம்பித்து விடுவோம். அதனால தான் நமக்கு என்னைக்குன்னு தெரியல. ஆனால் என்னைக்குன்னு தெரியாட்டா போகட்டும், என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயம் நமக்கு மரணம் உண்டு என்பதை நினைத்து பார்க்க வேண்டுமா வேண்டாமா? அப்படி அல்லாமல் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம்? நமக்கு கிடையாது, இன்னும் நிறைய நாள் இருக்க போகிறோம் என்று நினைக்கிறோமே. இதைத்தான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட என்னையும் கூட என்ன பண்ண வேணும்? எம்பெருமானே, நீதான் என்னை தாங்கி காத்தருள வேணும் என்று அந்த எம்பெருமானை மாம் பரஸ்வ, நீ என்னுடைய பொறுப்பையும் சேர்ந்து சுமப்பாயாக என்று அந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்ததாக 79வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். அது மட்டுமா, நான் என்ன பண்ணுகிறேன்? இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நான் என்ன பண்ணுகிறேன்? இன்பங்களையும் நுகர ஆசைப்படுகிறேன், உலக இன்பங்களையும் நுகர ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்நாள் எத்தனை என்று எனக்கே தெரியலை. என்னைக்கு என்னுடைய வாழ்நாள் கழியப் போகிறது என்று தெரியவில்லை. என்னுடைய வாழ்நாள் எல்லாம் எப்படிப்பட்டது? வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை. நம்மாழ்வார் சொன்னார், வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தே இருப்பார்களன்னா ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள். நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து. பெரிய மழை பெய்கிற பொழுது சில நீர்க்குமிழிகள் எழுமான் தண்ணீரிலே, அது புத்புத்தம்னு பேர் அதுக்கு வடமொழியில். அதுபோலத்தான் நம்முடைய ஆயுசுன்றார். அதுவும் மாமழை முக்குள் என்னாலும் அர்த்தம், பெரிய மழையில் பெய்கிற நீர்க்குமிழி ஒரு க்ஷணம் கூட இருக்காது. அடுத்த நிமிடமே இன்னொரு துளி அது மேலே விழுந்தால் அது
அழிந்துவிடும். அதுபோலத்தான் நம்முடைய ஆயுசு, நீர்க்குமிழி போல இருக்கிறது நம்முடைய ஆயுசு. ஆனாலும் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதில் மட்டும் எனக்கு ஆசை குறையவே இல்லை என்று அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறார். நிஸ்வாச சங்கனீயே தேகே பட்டலாந்த சலிலபிந்து சதிருக்ஷே ஜானாதி நதசத்யத்வாம் மாம் ஜரத்கரணேபி தீர்க்க யௌவன திருஷ்ணம். நான் எப்படி இருக்கிறேன்? நதசத்திய, அடியவர்க்கு மெய்யனே சொல்லுகிறார். நிஸ்வாச சங்கனீயே, மூச்சை காற்றை பற்றி சந்தேகத்திற்கு இடமாயிருக்கிறது என்றார். அதாவது மூச்சு காற்று, இதோ எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் நான் தான் நடத்துகிறேன் என்று. அவரவர்கள் தாங்கள் தான் நடத்துவதாக நினைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நான் தான் நடத்துகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நினைப்பு இருக்கிறது. நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட நினைவு இருக்கிறது. என்னுடைய கையை நான் தானே தூக்குகிறேன், என்னுடைய கண்ணாலே நான் தானே பார்க்கிறேன், அதனால் எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன் என்று இவன் சொல்லுகிறான். ஆனால் மூச்சு விடுவது என்கிற ஒரு காரியம் நடக்கிறதே, அதை யார் செய்விக்கிறார்கள் என்று பார்த்தால் நான் தான் செய்கிறேன் என்று இவனால் சொல்ல முடியுமா? சரி, இப்பொழுது நான் இன்றைக்கு ஒரு அரை மணி மூச்சை நான் விடப்போவதில்லை என்று அரை மணி காலம் மூச்சை இழுத்து கொண்டு நிற்க முடியுமா? முடியாது. இல்லை, அரை மணி காலம் மூச்சு விட்டுக்கொண்டே இருக்க போகிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. நாம் நன்றாக உறங்கி கிடக்கிறோம். அப்பொழுது நம்முடைய எந்த இந்திரியங்களும் செயல்படுவதில்லை. நாம் கையை தூக்குவதில்லை, காலை தூக்குவதில்லை, கண்ணாலே பார்ப்பதில்லை, காதாலே கேட்பதில்லை, எல்லாம் ஓய்ந்து போயிருக்கிறது. அந்த சமயத்தில் மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது யார் செய்விக்கிறார்கள்? மூச்சு விட வைப்பது நாம் இல்லை, வேறு யாரோ ஒருத்தர் என்று தெரிகிறது. ஆனால் அந்த மூச்சும் கூட எப்பொழுது வரும், எப்பொழுது நிற்கும் என்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் சந்தேகம் இல்லையா? என்றைக்கு நம்முடைய மூச்சு நிற்கும் என்கிறதை நம்மால் நிர்ணயித்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நின்று விட்டால் அதோடு இவனுடைய ஆயுள் முடிந்தது என்று சொல்லிவிடுகிறார்கள். அதைத்தான் சொல்லுகிறாருங்க. நிஸ்வாச சங்கனீயே, மூச்சு காற்று கூட சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த க்ஷணத்தில் மூச்சு வரும், எந்த க்ஷணத்தில் நிற்கும் என்கிறது கூட நமக்கு தெரியாது. அதுதான் சந்தேகம். அதை சொல்லுகிறார். நிஸ்வாச சங்கனீயே. அதுக்கு மேலே எப்படி இருக்கிறது நம்முடைய ஆயுள் என்று பார்த்தால் பட்டலாந்த சலில பிந்து சதிருஷே, அதாவது வீட்டு கூரையினுடைய நுனியில் இருக்கக்கூடிய தண்ணீர் திவலை போல. அது கூரையில் இருக்கிற தண்ணீர் என்ன ஆகும்? கீழே சொட்டிவிடும், அல்லது நீர்க்குமிழி உடனே உடைந்து விடும். அது வீட்டு பட்டலாந்த சலில பிந்து சதிருஷே. அப்படி இருக்கக்கூடிய இந்த தேகம், உடல் இருக்கிறதே, அப்படி இருக்கிறது. இதெல்லாம் எப்படி பார்த்தால் மூச்சு காற்று சந்தேகமாக இருக்கிறது. அடுத்த நிமிஷம் இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது. நம்முடைய உடலா எப்படி இருக்கிறது? நீர்க்குமிழி போல, கூரையிலே ஒட்டி கொண்டிருக்கிற தண்ணீர் துளியை போல. அடுத்த நிமிஷம் தண்ணீர் துளி கூரையிலிருந்து கீழே விழுந்து அது உருவழிந்து போகிறது. அதுபோலத்தான் இந்த உடலும் கூட. ஆனால் இந்த உடலிலேயும் கூட ஜரத்கரணே அப்பி, ஜரத்கரணே அப்பி என்னால் என்ன, நல்ல பழுதடைந்த இந்திரியங்கள். அதாவது நல்ல வயசாகிடுச்சுன்னா ஜரா என்கிறதுக்கு என்ன பேர்? மூப்பு என்று சொல்லுவார். வயசாகி விட்டது. அப்போ இந்திரியங்களுக்கும் வயசாகி விடுகிறது. அப்படி இருந்த பொழுதும் கூட நான் என்ன நினைக்கிறேன்? தீர்க்க யௌவன திருஷ்ணாம். எனக்கு என்ன இருக்குது? எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது தெரியுமா? நல்ல இன்னும் நீண்ட நாள் யௌவனத்தோடு இருந்து நிறைய போகங்களை அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஆசை. இது என்ன பாருங்கள், இவனுக்கு உடலெல்லாம் தளர்ந்து போய் இவனுக்கு வயதாகி இவன் காலா எடுத்து வைத்து நடக்கக்கூட முடியாத நிலையில் இருக்கிற பொழுது கூட சொல்லுவதுண்டு. யாராவது மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது கூட உனக்கு யாராவது கல்யாணம் பண்ணிக்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை உண்டான்னு கேட்டால் இப்போ கொடுப்பவர்களா என்று தான் கேட்பான் என்று இப்படித்தான் அவனுடைய எண்ணம் இருக்கும் என்று வேடிக்கையாக சில கதைகளெல்லாம் சொல்லுவதுண்டு. அதுபோல் எவ்வளவு மூப்படைந்தாலும் மனிதனுக்கு உலக இன்பங்களினுடைய ஆசையை துறக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கெல்லாம் வருவதே இல்லையே. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஜரத்கரணே பி தீர்க்க யௌவன திருஷ்ணம் மாம். அப்படி இருக்கிற என்னை துவாம் ஜானாசி, நீதான் நன்றாக அறிவாய் நான் எப்படியெல்லாம் இருக்கிறேன் என்று. அதனால நீ என்ன பண்ண வேணும்? அப்படி அந்த நிலையில் இருக்கிற எனக்கு உன்னுடைய அருளை தவிர வேறு புகழே கிடையாது. அதாவது நான் அறியாமையால் வருந்துகிறேன். இந்த உடல் கீழே விழுந்து விடும் என்று மற்றவர்களை பார்க்கிற பொழுது புரிகிறது. ஆனால் இது எனக்கு இப்பொழுது வராது என்று நினைக்கிறேனே, அதுதான் என்னுடைய அறியாமை. என்றைக்கு வரும் என்று எனக்கும் தெரியாது. ஆனாலும் நான் என்றைக்கும் இருக்க போக நான் நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் உலக இன்பங்களிலே விழுந்து வீணாய் போகிறேனே,
என்னை பற்றி நான் அறிய மாட்டேன், என்னை பற்றி நீ நன்றாக அறிவாய், அதனால் நீயே என்னை ரட்சித்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்வது போல இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.